கத்வால ஆசிஃபான்ற ஒரு சின்ன பொண்ணு கோயில் கருவறையில வச்சு அந்த கோயில் சாமியாரும் அவன் கூட இருந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 3 நாளைக்கு மேல பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க இருந்த சங்கி குரூப் ஒரு போராட்டம் பண்ணாங்க. நீங்க எதுவும் ஷாக் ஆயிடாதீங்க, அந்த பொண்ணுக்காக எல்லாம் அவங்க போராட்டம் பண்ணல, அந்த அக்யூஸ்டுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. கோவால இருக்க பிஜேபி கவுன்சிலரோட பையன் கிட்டத்தட்ட 20-30 மைனர் பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போய் வச்சு 3 வருஷமா செக்ஷுவலி அசால்ட் பண்ணிருக்கான். இப்போ மகாராஷ்டிரால அசோக் ஆரத்னு ஒரு ஃபேமஸான ஜோசியக்காரன் 50-60 பொண்ணுங்களை செக்ஷுவலி அசால்ட் பண்ணி அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரால இருக்க பெண்கள் நல வாரியத்தோட தலைவர் ஒரு பொண்ணு, அவங்களுமே இவனுக்கு ஃப்ரெண்டா. அது மட்டும் இல்லங்க, பிஜேபி RSSல இருக்க முக்கியமான ஆளுங்க எல்லாருமே இவனுக்கு ஃப்ரெண்டுன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஸ்டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்த சங்கிங்க மேல கணக்கே இல்லாம செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இந்தியால இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் செக்ஷுவல் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கான்னு கேட்டா ஃபைல் ஆயிட்டு இருக்கு. ஆனா சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எப்படி இந்த பிஜேபி சங்கிங்க மேலேயே அதிக கேஸ் ஃபைல் ஆகுது? ஏன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் வேற கட்சிக்காரங்களே இல்லையா? அவங்க எல்லாம் தப்பு பண்ணலையா? அப்ப சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க தான் தப்பு பண்றீங்க போல. இப்போ இந்த பேட்டர்னை நம்ம கவனிச்சாலே தெரியும் இந்த சங்கிங்க இதை எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி RSSல இருக்க சங்கி லீடர்ஸ் எல்லாருமே பப்ளிக் ஸ்பேஸ்ல பேசும்போது பொண்ணுங்க ஏன் வேலைக்கு போறாங்க, பொண்ணுங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும், பொண்ணுங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்தா கூட அதுக்கு பொண்ணுங்களே தான் காரணம்னு பேசியிருப்பாங்க. ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல பேசுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இவ்ளோ அஃபென்சிவா இருக்குன்னா அப்போ உள்ளுக்குள்ள இவங்க எவ்வளவு வல்கரா பேசியிருப்பாங்க. அப்போ எந்த பொண்ணை வேணா என்ன வேணா பண்ணலாம், நான் பாத்துப்பேன், நம்ம கட்சி பாத்துக்கோம், நம்ம ஜி பாத்துப்பாருன்னு இந்த சங்கிங்க தான் தைரியம் கொடுக்குறாங்க போல.